திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்துல உயிருடன் இருந்த வண்டை பிடித்து விழுங்கியதால அந்த வண்டு உள்ளே சென்று மூச்சுக்குழாயை கடித்ததால 1 வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தி எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் விளக்குகிறார். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் காயத்ரி. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 1 வயது குழந்தை வண்டை பிடித்து வாய்க்குள் போட்டதனால உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தால் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் சக்தி நகரில் வசித்து வரக்கூடியவர் கார்த்திக். இவருக்கு 3 வயதில் ருதியாசன் அப்படிங்கிற ஒரு மகளும் 1 வயதில் குகஸ்ரீ என்ற மகளும் இருக்காங்க. 1 வயது குழந்தை குகஸ்ரீ வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை எடுத்து வாயில் போட்டு விழுங்கியது. அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்கு. காரணம் என்னன்னு புரியாமல் பேரண்ட்ஸ் குழப்பத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்கன்னு சொல்லவே அவங்க மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க பெற்றோர்கள். ஆனால் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே குழந்தை இறந்து விட்டதாக சொல்ல பெற்றோர்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை முறுக்கு சாப்பிட்டதுனால தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைச்சாங்க. ஆனால் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்த போதுதான் அவரின் மூச்சு குழாயில் ஒரு சிறு வண்டு கடித்திருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை இப்படி தரையில் கிடந்த அந்த உயிருள்ள ஒரு வண்டை எடுத்து வாயில் போட்டு விழுங்கியதனால மூச்சு குழாயில் வண்டு கடித்து குழந்தை உயிரிழந்த அந்த சம்பவம் அந்த பகுதியில் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ இந்த இடத்துல நிறைய கேள்விகள் எழுகிறது. அதாவது கடித்த வண்டு என்ன வகையான வண்டு, அதுக்கு விஷம் உள்ளதா, ஒருவேளை பெற்றோர் துரிதமாக செயல்பட்டிருந்தா குழந்தையை காப்பாற்றி இருக்க முடியுமா? ஏன்னா பேரண்ட்ஸ் முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தை முறுக்கு சாப்பிட்டது இல்லையா, அது தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் முதல்ல நினைச்சாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு உயிருள்ள வண்டு குழந்தையின் தொண்டையில் இருந்ததை மருத்துவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த நேரத்தில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பூச்சியியல் துறை பேராசிரியர் சித்ரா இணைஞ்சிருக்கிறாங்க. அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த குழந்தையின் தொண்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வண்டின் புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன வகையான வண்டு, இது விஷம் உள்ளதா? வணக்கம் சார். கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது ஹைட்ரோஃபிலிடே அப்படின்னா இது நன்னீர் நிலைகளில் வாழும் ஒரு நீரில் வாழும் வண்டு. இது பொதுவாக நீரில் உள்ள அசுத்தமான மாசுபற்ற நன்னீர் நிலையங்களில் சுத்தம் செய்யும் வண்டு. இந்த வண்டில் எந்த விஷத்தன்மை எதுவும் கிடையாது. கவனித்து பார்க்க வேண்டும். இது ஏதோ அந்த லைட்டுக்காக வீட்டுக்குள்ள எதுவும் வந்ததா என்னன்னு தெரியல, இல்லை பக்கத்துல எதுவும் வேற ஏதாவது நன்னீர் நிலையங்கள் சின்ன குளமோ இல்லை தொட்டியோ எதுலயோ இருந்து வந்திருக்கலாம், அப்படிதான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான வண்டுகள் நம்ம வீட்டுக்குள் வராமல் தடுக்க என்ன செய்யணும்? வராமல் இருது ஏதோ ரொம்ப ஆச்சரியமா அபூர்வமா வந்திருக்காங்க சார். இது பொதுவா வீட்டுக்கெல்லாம் வராது. பொதுவாக இதெல்லாம் வீட்டு பக்கமே வராது. இதெல்லாம் வயல்வெளியில எங்க தண்ணி தேங்கி இருக்கோ, நல்ல தண்ணி எங்க தேங்கி இருக்கோ அங்க நிறைய இருக்கும். அதுவும் ரொம்ப காலமா இருந்ததுன்னா அதுல அங்கேயே இருக்கும் அது. அதனால இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க சார். வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு தெரியலைங்க. இல்ல மேடம், இது பொதுவாக நீர்நிலைகள்ல காணப்படக்கூடியது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்ப தாமரைப்பாக்கத்துல இந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அருகே புதர்களும் நீர்நிலைகளும் தான் இருக்கு. அந்த காட்சிகள்ல நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்ப ஊரக பகுதிகளில் இந்த வண்டு காணப்படுமா எப்படி? ஆமா ஆமா, ஊரக பகுதியில தண்ணி எங்க தேங்கி இருக்கோ அந்த நல்ல தண்ணியா இருக்கணும். தண்ணி எங்க தேங்கி இருக்கோ அங்க இந்த வண்டுகள்லாம் இருக்கும். அந்த வண்டு என்னன்னா உள்ள இருக்கிற என்னென்ன அசுத்தமா இருக்கோ அதெல்லாமே சுத்தம் செய்யறது. பேரே வாட்டர் ஸ்கேவெஞ்சர்பாங்க இங்கிலீஷ்ல. சுத்தம் அந்த என்ன மாசுபட்டிருக்கோ அதை சுத்தம் செய்யும் வண்டுகள். அது இந்த மாதிரி ஆனது ரொம்ப வருத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். இதனால எந்த விஷமோ அதெல்லாம் இல்லை. அந்த ரெஸ்பிரேட்டரி அவங்க அந்த மூச்சு குழாயில போய் அடைச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. மற்றபடி வண்டு கடிச்சோ இல்லை அதுல இருந்து ஏதோ ஒரு விஷத்தன்மையோ கிடையாதுங்க சார்.
மேடம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, பூச்சியியல் வல்லுநர் சொல்லபடி பார்த்தா இது விஷ வண்டு அப்படி இல்லைங்கிறது உறுதியாகிவிட்டது. இப்போ குழந்தைகள் நல மருத்துவர் அருண்குமாரிடம் பேசலாம், அவர்கிட்ட இதை பற்றி கேட்கலாம். பொதுவாக குழந்தைகள் காயின்ஸ், அதாவது சில்லறை காயினை வாய்க்குள்ள போடக்கூடிய சம்பவங்கள் பொதுவான ஒரு விஷயம். ஆனால் இதுபோல ஒரு உயிருள்ள வண்டு வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன செய்யணும், பெற்றோர்கள் முதலுதவியாக என்ன செய்தால் குழந்தையை காப்பாற்றலாம் என்பது பற்றி அவரிடம் கேட்கலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், பொதுவா ஒரு குழந்தையினுடைய வாயில ஒரு உயிருள்ள வண்டு போச்சுன்னா முதல்ல பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான முதலுதவி செஞ்சா உடனடியாக காப்பாற்றலாம்? இது வண்டுன்ட்டு இல்லை, பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அதுவும் 9 மாதத்துக்கு மேலே ஒரு சின்ன பொருளை நம்ம 2 விரலில் இப்படி பிடிச்சி வாயில் போடக்கூடிய தன்மை வந்துடும். அதனால பொதுவாக 2 வயது வரைக்கும் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்க தெரியாமல் அதை மெழுங்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை உணவு குழாய்க்கு போகாமல் மூச்சு குழாய்க்கு போயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக தொடர் இருமல், மூச்சு திணறல், அப்புறம் உதடுகள் நீல நிறமாக மாறுறது. இதுதான் மெயின். மூச்சு திணறலோடு சேர்ந்து தொடர் இருமல் வந்தாவே ஏதோ அந்த குழந்தை நம்ம ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் அல்லன்னு சொல்லுவோம். அது உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மூச்சு திணறலோ இருமல் தொடர்ந்து இருக்குது, குழந்தை உதடு நீல நிறம் மாறுதுன்னா இம்மீடியட்டாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ மையத்துக்கு கூட்டி போகணும். அப்போ அவங்க இம்மீடியட்டாக அது மாதிரி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, நல்லா இருந்தாங்க, ஒரு நல்லா இருந்த குழந்தை திடீர்னு ஒரு இருமல் மூச்சு திணறல் வந்தாவே அந்த குழந்தை ஏதோ மூச்சு குழாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே ஏதோ போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய சமயம் இந்த காயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க முழுங்குவாங்க, ஆனால் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தால் மோஸ்ட்லி அந்த பொருள் வயிற்றுக்கு, உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது பொதுவாக சேஃபானது. இது உடனடி உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை இல்லை. அது மூச்சு குழாயில் மாட்டினா தான், தொடர் இருமல் மூச்சு இருந்தால் தான் ப்ராப்ளம். இது உண்மையாக சொல்லணும்னா இந்த நடந்த சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். நிறைய சமயம் இந்த மாதிரி உயிருள்ள வண்டோ அல்லது ஒரு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இந்த மூச்சு குழாய்க்கு போகிறது உடனடி நம்ம மருத்துவ சிகிச்சை தான் பண்ணி ஆகணும். நிறைய டைம் வீட்டில் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் நமக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஹெம்லிச் மென்யோவர் அப்படின்னு சொல்லுவோங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொருள் அந்த மாதிரி ஏதாவது தொண்டையில் மாட்டின மாதிரி நமக்கு ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய நமக்கு குப்புரை போட்டு, நம்ம தொடை மேலே அந்த குழந்தையோட வயிறு இருக்கிற மாதிரி குப்புரை போட்டு முதுகடல் நல்லா ஜோராக தட்டணும். ஒரு 3-4 முறை தட்டணும். அப்போ டக்குன்னு தொண்டையில் ஏதாவது மாட்டிட்டு இருந்தால் டக்குன்னு வெளியே குழந்தை துப்பிடும். இதே ஒரு பெரிய குழந்தை 3-4 வயது குழந்தைக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னா நாம் அதே மாதிரி குழந்தைய தட்டலாம், அல்லது குழந்தைய கொஞ்சம் பின்னாடிந்து கொஞ்சம் முதுகு பின்னாலேருந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் வயிற்று பகுதியில் நல்லா ஒரு ப்ரெஷர் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாவே உங்களுக்கு ஏதாவது பொருள் மாட்டிகிட்டு இருந்தால் டக்குன்னு வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதலுதவியை பெற்றோர்கள் கற்றுக்கணும். ஏன்னா இது ரொம்ப இந்த ஒரு உணவு முழுங்கிறது, இந்த மாதிரி முழுங்குறது அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய சமயம் அவங்க மருத்துவமனை போகிறதுக்குள்ளே அவங்க இறந்துடுறாங்கிறது தான் இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சார், இந்த சம்பவத்தில் இன்னும் நம்ம தெளிவு பெற வேண்டியது ஒரு விஷயம். அந்த வண்டு விஷத்தன்மை அற்றது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. இப்போ அந்த வண்டு தொண்டைக்குள்ளே போய் உள்பக்கமாக கடிச்சதுனால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா, இல்லை மூச்சு திணறலால் ஏற்பட்டிருக்குமா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அந்த செய்தி இதை நான் பார்க்கும்போது அது உள்ளேருந்து எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. கடிச்சு உங்களுக்கு அதனால் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை அறிகுறிகள் ஏற்பட்டிருந்தா அப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்சுக்குழாய் பகுதியில் இருக்கிற லேரிங்ஸ், குரல் வலை எல்லாம் வீங்கிரும். அதனாலையும் நடக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சம்டைம்ஸு நம்ம இமீடியட்டாக சில இன்ஜெக்ஷன், ஈவன் ஒரு லோக்கல் ஒரு மருத்துவமனையில் கூட உங்களுக்கு அட்ரினலின் அந்த மாதிரி அவில் அந்த மாதிரி சில இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது டக்குன்னு அந்த திணறல் குறையறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு உண்டு. ஆனால் மூச்சு குழாயில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக அது உயர் சிகிச்சை மருத்துவர்கள் நம்ம பிராங்கோஸ்கோப்பி போட்டு அதை எடுக்கணும். அது பக்கத்தில் அருகில் அந்த மாதிரி அதை பண்ணக்கூடிய வசதி இல்லைன்னா ஒரு சிரமமான விஷயம்தான். ஈவன் ஒரு சின்ன கிளினிக் போனால் கூட அதை டக்குன்னு பண்ண முடியாது. அது எல்லா சிறப்பு மருத்துவர்கள் பண்ண முடியாது, சிறப்பு மருத்துவர்கள் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம்தான். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நேயர்களே, டாக்டர் அருண்குமார் சொன்னது போல பொதுவாக 3 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதாவது சில்லறை காசுகள், வேர்க்கடலை இந்த மாதிரியான பொருளை குழந்தை தெரியாதனமாக விழுங்கிடுச்சுன்னா அது நேரடியாக வயிற்று பகுதிக்குள் சென்று விடியும். அதனால் உடனடியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும்படியான பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் இப்போ உயிருள்ள வண்டு இந்த மாதிரியான ஒரு ஜந்துக்களை குழந்தை வாய்க்குள்ளே போடும்போது
அதனால் வந்து உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் உருவாகும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாக தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.